மூன்றாவது முறை இந்திய தேசத்தினுடைய பிரதம அமைச்சர். மூன்றாவது முறை மட்டுமல்ல, 30 முறையும் இவர்தான் பிரதம அமைச்சர். நாடு செழிக்க, நல்லாட்சி மலர, நாடு செழிக்க நல்லாட்சி மலர தமிழகத்தில் தேசிய கூட்டணியை உருவாக்கி இங்கு வருகை தந்திருக்கின்ற பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வணக்கம். தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஐயா GK வாசன் அவர்களே, பாரிவேந்தர் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாரிவேந்தர் அவர்களே, நீதி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் AC சண்முகம் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய தம்பி திருமாறன் அவர்களே, உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் செல்லமுத்து அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற கொங்கு நாடு மக்கள் கட்சி அண்ணன் NR தலவான அவர்களுடைய கட்சி மற்றும் நீதி கட்சி, கொங்கு நாடு கட்சி, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர் அனைவரையும் இந்த மண்டபத்தின் சார்பாக, மாநாட்டு மக்களின் சார்பாக, இது பொதுக்கூட்டம் அல்ல, இது ஒரு மாநாடு. இது பொதுக்கூட்டம் அல்ல, இது ஒரு மாநாடு. இங்கே கூட்டம் சென்னை சட்டமன்றத்திலே இன்று பெரிய பதட்டம். சென்னை சட்டமன்றத்திலே பெரிய பதட்டம். இங்கே கூடுகிற கூட்டம் அவருடைய ஆட்டத்தை முடிப்பதற்கான கூட்டம். இன்றைக்கு மதுராந்தகத்திலே கூடியிருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த நேரத்தில் மனம் வீசுகின்ற மலர்கள் பல இருக்கும். பல செடியில் பூத்த மனம் வீசுகின்ற மலர்கள் ஒரு மாலை போல் இறைவனிடம் சேரும். ஆக மனம் வீசுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சியினுடைய தலைவர்களாக இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வானமே வாழ்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த மாநாட்டு பந்தலை வானமே வாழ்த்து கொண்டிருக்கிறது. சூரியன் எங்குமே இல்லை, சூரியன் மறைந்து போனது. மோடி அவர்கள் சென்னைக்கு வருகிறார்கள், சூரியன் மறைந்து போனது. தேசிய ஜனநாயக கூட்டம் இங்கே நடைபெறுகிறது, சூரியன் இல்லவே இல்லை. இந்த இயக்கம் மாபெரும் இயக்கம். ஜனசங்கம் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி. இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் MGR உருவாக்கிய இயக்கம் அதிமுக. கூட்டாளிகளின் பாட்டாளிகளில் ஒருவராக இன்று நம்மோடு. பகை இருந்தாலும் நாங்கள் பகையல்ல பங்காளிகள் என்று சொல்லுகின்ற அண்ணன் டிடிவி தினகரன் உள்ளிட்ட அனைவரையும் வருக 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 என வரவேற்று அனைவரும் ஒன்றுபடுவோம், கூடுவோம், வெல்வோம். ஒருவேளை நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. ஆட்சி மாற்றம் உறுதி 100க்கு 100. அதற்கான வேலைகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றிலிருந்து இந்த சமயத்திலிருந்து அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்து நாம் வெற்றி காண வேண்டும், தேசிய ஜனநாயக ஆட்சி மலர வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை, சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று சொல்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற நாளாக, மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற நாளாக, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதால் நோக்கம். மக்களுக்கு மீது எந்த அக்கறையும் இல்லை. மக்கள் மீது அக்கறை கொண்ட தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள். 11 வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள். இந்த 11 ஆண்டு காலத்தில் 14 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு தந்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகழ் ஓங்குக ஓங்குக என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போதை கலாச்சாரம் உடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, வாரிசு ஆட்சி, இதையெல்லாம் அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தல் களத்திலே போட்டியிடுகிறோம். எப்படி போற்றுதலுக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 2014 ஆட்சி பொறுப்பை ஏற்று
இந்திய துணைக்கண்டம் பின்தங்கி இருந்த இந்த நிலையில் உலகம் முழுவதும் இன்று இந்திய திருநாட்டை தலைநிமிரச் செய்து உலகத்திலேயே 4வது பொருளாதார மிக்க நாடாக உருவாக்கியவர் போற்றுதலுக்குரிய இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடிஜி அவர்கள். அதேபோல இன்று உலக அரசியலில் ஒரு நிச்சயமற்ற நிலை இருந்தாலும் கூட இந்திய திருநாடு இந்த நிச்சயமற்ற நிலைக்கெல்லாம் முடிவு காணக்கூடிய ஒரு தலைவர் இந்தியாவில் தான் இருக்கிறார். அவர் இந்த நாட்டினுடைய பாரத பிரதமர் என்று சொல்லாமல் சொல்லி தன்னுடைய வலிமையான செயல்பாட்டால் உலக தலைவர்களை கவரக்கூடிய ஒரு தலைவர் இன்று நம்மிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். அதேபோல தமிழகத்தில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 11 ஆண்டு காலம் தமிழகத்தில் பொன்னாட்சியை கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதைத் தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 16 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதைத் தொடர்ந்து 4 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போற்றுதலுக்குரிய எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நல்லாட்சியை கொடுத்திருக்கிறார். எப்படி பிரதமர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 11 ஆண்டு காலத்தில் வறுமையிலே வாடிய 20 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்து மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்தாரோ, அதை போல மீண்டும் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்று சொன்னால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழுடைய தலைவராக இருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று நாட்டினுடைய அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்று சொல்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம், கடுமையாக உழைப்போம், விட்டுக் கொடுப்போம், ஒருவரோடு ஒரு சேர்ந்து செயல்படுவோம். ஏனென்று சொன்னால் பல கட்சிகள் கூட்டணியாக இருக்கிறது. அவர்களை புரிந்து கொண்டு இந்த தேர்தல் களத்திலே தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரடி மண்ணோடு அறுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அதனுடைய தலைவராக இருக்கின்ற போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் மாண்புமிகு தலைமை அமைச்சர் நரேந்திர மோடியினுடைய அவருடைய பாசத்தோடு, அவருடைய அணுகுமுறையோடு, அவருடைய ஆசீர்வாதத்தோடு மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் அமர்வதற்கு நாம் பாடுபடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.